கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கு, அவருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கு, அவருடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்கு, அவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கு, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ உங்களுக்கு பேரே வேற, உங்களுக்கு பேரே வேற, உங்களுக்கு பேர் நிறைய பேர் ஆண்டவர் நமக்கு பேர் வச்சிருக்காரு. உங்களுக்கு பேர், முதலாவது பேர் தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்ததுனால நீங்க தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்ததுனால நீங்க நீதிமான். கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் விசுவாசி. கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே உங்களுக்கு பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்ததினாலே உங்களுக்கு பேர் பரிசுத்தவான்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்ததினால பிதாவாகிய தேவன் எப்படி பார்க்கிறார்னா நீங்கள் குற்றமற்றவர்கள். நீங்கள் யாரு? குற்றமற்றவர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதினால் தேவன் பார்க்கும்போது நீங்கள் பரிபூரணர். நீங்கள் யாரு? பரிபூரணர். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால சில மேன்மைகள் இருக்கு. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால சில மேன்மைகள்ல பல மேன்மைகள் இருக்கு. ஒரு வகையில் சொல்ல போனா முதலாவது ஆசீர்வாதம் கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுனால நாம் அவருடைய பிள்ளைகள்.